பட்டணத்திலே எழுகடலுக்கு பாலே ஆதி பராசக்தியினுடைய அவதாரங்களை பிழைந்து உச்சினி மாகாளியாகவும் சொக்கநாட்சியாகவும் சந்தனமாரி சடமாரி முத்துமாரி அக்கினி மாறி ஆங்காரோ கோபக்காரி முப்பிடாதி முத்தாரம்மா வடக்குத்தி வடக்கு வாசல் செல்வி வடபத்திரகாளி இப்படி அம்மாமார்கள் 8 பேர்களுமே அவதாரம் செய்கிறார்கள். என்ன ஒன்ன மாதிரி என்ன மாதிரியா இருக்கா? கொண்டக்காரி மாதிரியா இருக்கா? வீர பல்லு விரித்த சடை முட்டை போல கண்கள் 2 முளம் நீண்ட பல்லழகும் அப்புச்சடைகளோட இந்த அம்மாமார்கள் அவதாரம் புரிந்தார்கள். சரி பார்த்தார்கள் நாகராஜனும் நாககண்ணியாளும். ஆகா நாமளும் அரவமான பாம்பு, நமக்கு அந்த ஆண்டவன் தந்திருக்கிற குழந்தையோ மானிட அம்சமாலாம் கொடுத்திருக்கிறாரு, தெய்வீக குழந்தையெல்லாம் கொடுத்திருக்காரு. இந்த தெய்வீக சக்திமார்களை நாம எப்படி வளர்க்க, இந்த பிள்ளைகளை நாம எப்படி வளர்க்க போறோம்? குழந்தை பிறந்த உடனே என்ன சொல்லுகிறாங்க? அம்மா இந்த பிள்ளைய கொண்டு அவ தாயிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லுங்க, நெஞ்சு உணராம இந்த பிள்ளைக்கு தாயாமிர்தம் கொடுக்க சொல்லுங்க அம்மா அப்படின்னு சொல்லுகிறாங்க இல்லையா? அத மாதிரி எந்த பிள்ளையாக இருந்தாலும் பிறந்த உடனேயே தாய் முகம் பார்க்க வேண்டும். அந்த குழந்தைக்கு தாகம் தணிவதற்கு அமிர்தம் கொடுக்க வேண்டும். அப்ப நானே நெஞ்சு உணராம நல்ல திரேக திடமாக இருக்கும். பார்த்தார்கள் ஆகா நம்ம பிள்ளைகளை நாம தான் பாதுகாக்கணும். இஞ்சி வைக்க அங்க மஞ்சள் முளைச்சிருக்கு. என்ன முளைச்சிருக்கு? விதை ஒண்ணு போட வித்து வேற முளைச்சிருக்கு. பாம்பு குஞ்சு தான் பொறிக்கணும். அங்க இஞ்சி வைக்க மஞ்சள் முளைச்சிருக்கு. அப்படியாகவே